அவசரத்துல குண்டு செடிகளோட கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க, அண்டாவுக்குள்ள கூட கை நுழையாது. இவ்வளவு ஒரு பதற்றத்தோடு பார்க்கிற ஒருவன் எந்த நிலையிலும் மனப்பதற்றம் இல்லை என்று அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக முத்துக்கள் அப்படி விட்டீங்கன்னா 4 பக்கம் சிதறி ஓடிடும். எடுப்பதற்கே அரை மணி நேரம் ஆகும். நான் எடுப்பதற்கும் என் மனம் தயாராக இருக்கிறது, அவற்றை முறையாக அடுக்குவதற்கும் என் மனம் தயாராக இருக்கிறது என்றால், நண்பனே, உன்னை எந்த இடத்திலும் நான் சந்தேகப்படுகிற இடத்தில் நான் வைக்கவில்லை, என்னுடைய உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறாய் என்று சொல்லுகிற அந்த பண்பை சொல்லிவிட்டு சொன்னான். அந்த நண்பனுக்கு உணவிட்டு இருக்கிற அந்த நண்பனுக்கு உயிர் கொடுக்காமல் இந்த பக்கத்தில் வருவது சரியா என்று எல்லாம் உருக்கமா சொல்லி சாமி கிட்ட பேசியாச்சு. சாமி அவ்வளவு சீக்கிரமா தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே அணுவாக 2 தராசுகளையும் வெடி போட்டு விட்டு சொன்னார், கர்ணன் செய்நன்றியில் சிறந்தவன் தான், ஆனால் கும்பகர்ணன் தான் தலை சிறந்தவன் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் சொன்னார். பல அறங்களை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு அறத்தையாக தோற்று போய் விட்டுவிட்டவன் கர்ணன். மறந்துடக்கூடாது. நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும், எதிரிகளுக்கு உதவி செய்யக்கூடாது, இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக வைத்திருக்கிறவன். தாய் ஒரு வரம் கேட்கிறாள். தாய் என்ன கேட்கிறாள்? உன் மகன் நான் தான் என்று அடையாளம் காட்டிவிட்டு இந்த ஆடையை போட்டுக் கொண்டதற்கு பின்னால் சொல்லுகிறாள், நீ போர்க்களத்தில் இந்த பக்கத்திற்கு வா என்றவுடன் வரமாட்டேன் என்று சொன்னவுடன் சொல்லுகிறார், அப்படியானால் அர்ஜுனன் மீது 2வது அம்பு விடாதே. அப்ப செஞ்சோற்று கடனில் 1 புள்ளி குறைந்து விடுகிறது. 2வது புள்ளி, இவனை எதற்காக பாய்ந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அவன் கவச குண்டலத்தை மாட்டி இருக்கிறான். கவச குண்டலத்தை இருக்கிற வரைக்கும் கர்ணனை கொல்ல முடியாது. அப்படியானால் அர்ஜுனனை இவன் கொன்று விடுவான் என்பதற்காக சூரியனை வந்து அவனிடத்தில் அனுப்புவதற்காக கண்ணன் அந்த இடத்திலே வந்து கவச குண்டலத்தை ஒரு முதியவனை போல, அந்தணனை போல அதை அறுத்து கொண்டு போகிறானே. செய்நன்றி குறைதலில் 2வது இடம் குறைந்து விடுகிறது. இப்படி படிப்படியாக சொல்லிவிட்டு சன்னிதானம் தவத்தில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா அறங்களையும் பின்பற்றுகிறான் என்றால் அவனால் முடியாது. ஒரே ஒரு அறத்தை ஏனும் இறுதி வரைக்கும் இடைவிடாமல் எவன் பின்பற்றுகிறானோ அவன் தான் தலை சிறந்தவன். எனவே செஞ்சோற்று கடன் தீர்ப்பதில் கர்ணன் தடுமாறி விட்டிருக்கிறான். ஆனால் இறுதி வரையிலும் உறுதியாக நின்று தன் உயிரை கொடுத்து உடன்பிறப்பிற்காக உயிர் விட்டிருக்கக்கூடிய கும்பகர்ணன் தான் செய்நன்றியில் தலை சிறந்தவன் என்று சொல்லுகிற போது எந்த பக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதற்கு இதிகாச கதாபாத்திரங்கள் காட்டுகிற அழகை நாம் பார்க்கிறோம். இதில் மகாகவி பாரதி ஒரு இடத்தில் அற்புதமாக சொல்லுவான். மகாகவி பாரதி ஒரு இடத்தில் சொல்லுவார், அவர் கடைசியாக மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பேசுகிற கருங்கல் பாளையத்திற்கு வருகிறார். இப்பொழுது எப்படி பேச்சாளர்கள் வருகிற போது வரவேற்பதற்காக மாணவ தோழர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்களோ அதுபோல மீனாட்சி சுந்தரம் என்கிற மாணவன் அந்த இடத்திலே இருக்கிறார். பாரதி உள்ளே நுழைந்து விட்டு கேட்கிறார், தம்பி எங்கு படிக்கிறாய் என்று கொஞ்ச நேரம் விசாரித்து விட்டு கேட்கிறார், இந்த பார்க்கடலை கடைந்த கதை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். பாரதியார் கேட்ட கேள்வி, பார்க்கடலை கடைந்த கதை உனக்கு தெரியுமா, அது உண்மைதானா என்று கேட்கிறார். அப்பவே வந்தாச்சு, அது பொய் என்பது தெரியும், பார்க்கடல் இருக்கிறதா இல்லையா என்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த கற்பனை தான், அது பொய் தான், அது ஒரு உண்மையை உணர்த்துகிறது, உனக்கு தெரிகிறதா என்றார். அது என்ன பார்க்கடல்? பாரதி கதை சொல்லுகிறார். தேவர்களும் அசுரர்களும் கூடி பார்க்கடலை கடைந்தால் அமுது வந்துவிடும், அமுது பருகினால் அழிவு இல்லை என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அமுதம் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது ஒரு கண்டுபிடிப்பு, அது பார்க்கடலை கடைந்தால் வரும் என்று நினைத்து கண்டுபிடிப்பது 2வது கண்டுபிடிப்பு. அதில் அசுரர்களும் தேவர்களும் கூடி கடைகிறார்கள். அதுலயும் ஒரு புராண கதை பாருங்க, நாங்க வால் பிடிக்க மாட்டோம்னு அசுரர் முன்னால நிக்கிறாங்க, தேவர்கள் தான் வால் பிடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் செய்யறது. வணங்கி தொழுது எப்படியேனும் பெற வேண்டும் என்கிற நிலையில் தேவர்கள் ஐயாக்கடியாராக இருந்து வாலை பிடிக்கிறார்கள், அசுரர்கள் தலையை பிடிக்கிறார்கள். மடைவதற்கு மத்து வேண்டும், மேருமலை மத்தாக இருக்கிறது. கடைவதற்கான கயிறு வேண்டுமே, வாசுகி என்கிற பாம்பு கயிறாக இருக்கிறது. இதை கோவில்களில் அற்புதமான சிற்பங்களாக பெருமான் கோவில்களில் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி கடைகிற போது இது என்ன பானையில் இருக்கிற பாலா, இது பார்க்கடல் அல்லவா, இந்த மலையும் மத்தை வைத்தவுடன் உள்ளே மத்து உள்ளே போய்விடுகிறது. தாங்கி பிடிப்பதற்கு ஆமை அவதாரமாக திருமால் வர வேண்டும். இப்படி தாங்கி பிடித்து கடைந்தவுடன் முதலில் அமுது வரவில்லை, நஞ்சுதான் வருகிறது. கசைக்கு பிழிஞ்சதுக்கு அப்புறம் நஞ்சு வருகிறது, ஆலகால விஷம் வருகிறது. ஆலகால விஷத்தை பார்த்தவுடன் எல்லோரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். காப்பதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையில் துதித்துக் கொண்டு போகிற போது சிவபெருமானிடத்திலே போய் தஞ்சம் அடைகிறார்கள். உடனே தஞ்சமாக அடைந்திருக்கக்கூடிய அவர்களை காப்பதற்காக
வந்த நஞ்சை தான் எடுத்துக்கொண்டு அவர்களை காப்பதற்காக சிவபெருமான் காப்பாற்றுகிறார். அதனால்தான் அவனுக்கு நஞ்சுண்ட கண்டன் என்று பெயர். இதை சின்ன வயதில் என் தந்தையார் கதை சொல்லிவிட்டு, இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது தெரியுமா? ஆண்களின் கழுத்தில் இந்த இடத்தில் கண்டம் இருக்கும், பெண்களின் கழுத்தில் இந்த முடிச்சு இருக்காது. அது சிவபெருமான் போட்டது என்று அவர் கற்பனையாக சொன்னாரா உண்மையாக சொன்னாரா? இரண்டும் அழகாக பொருந்தி வருகிற அழகை பார்க்கலாம். இப்படி உள்ள போன உடனே ஆகா தான் புருஷன் சாக போறாரே நினைச்சுக்கிட்டு குரவனை இறுக்கி பிடிச்சாலாம் சக்தி. அந்த இறங்கிய நஞ்சு உள்ளே போகாமல் தொண்டையிலே நின்று விட்டது. அதனாலதான் இன்றைக்கு பிரதோஷம் என்று சிவபெருமானி வழிபாடு செய்கிற நேரம் இந்த ஆரகால விஷம் தாக்குகிற வரலாறு எல்லாம் இது வரலாறா உண்மையா என்பது ஆராய்ச்சி. இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு பாரதி சொல்லுகிறார், இதெல்லாம் நிஜமா இல்லையாங்கிறது அபிக்கும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை நீ ஆராய்ச்சி செய்ய புகுந்தாலும் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். தீமையை விட்டுவிட்டு நன்மையை எடுத்துக் கொள்வதற்கான முயற்சி தான் இது. எனவே அறிவை கடைய கடைய தீமையும் வரும் நன்மையும் வரும். தீமையை ஒதுக்கிவிட்டு நன்மையை மேற்கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொன்ன கதை இந்த கதை என்று பாரதியார் அந்த மீனாட்சி சுந்தரத்திற்கு சொன்ன பேட்டியை பின்னாலே அவர் நினைவு கூர்ந்து அந்த பேட்டியை விரிவாக சொல்லுகிறார். அப்ப நன்கு புராணங்கள் செய்தார், அதில் நல்ல கதைகள் பல பல வைத்தார். கதைகள் மிக நல்லதேனும் அவை கட்டுக்கதைகள் என்று பாரதியார் சொல்லிவிட்டு அந்த கட்டுக்கதைகள் உணர்த்துகிற உண்மையை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த உண்மையை பாரதி சொன்னது மட்டும் என்று நீங்கள் நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டாம். இதைத்தான் அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்திருக்கிறானே அந்த இடத்தில் சொல்லுகிறார் அப்பையார். கவிஞர் சிற்பி கேள்விகளினால் இதுவும் ஒரு கேள்விகளின் புத்தகம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நெல்லிக்கனி கரு நெல்லிக்கனி அவையாருக்கு கொடுத்தானே அதியமான், அது ஒருவேளை சேரனுக்கோ சோழனுக்கோ பாண்டியனுக்கோ வந்திருந்தால் கொடுத்திருப்பார்களா என்று கேட்டார். இங்கு வந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் பலரும் கற்றறிந்த பெருமக்கள், வள்ளல் பெருமக்களை நாம் சொல்லுகிறோம், கடையேழு வள்ளல்கள் என்று சொல்லுகிறோம். கடையேழு வள்ளல்களில் தம்பி நல்லா தலையாட்டுறான். கடையேழு வள்ளல்களில் யாராவது ஒரு சேரன் இருக்கிறானான்னு சொல்லுங்க, ஒரு பாண்டியன் இருக்கிறானான்னு சொல்லுங்க, ஒரு சோழன் இருக்கிறானான்னு சொல்லுங்க. யாரும் இல்லை. இந்த கடையேழு வள்ளல்களும் தோன்றிய இடம் எது தெரியுமா? மலைதாங்க. மலைதான் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. எனவே மலையில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் கொடுப்பதையே குணமாக கொண்டவர்கள் என்பதை உலகத்தில் உணர்த்தி காட்டிய இலக்கியம் சங்க இலக்கியம். அவைக்கு அதியமான் நெல்லிக்கனி கொண்டு வந்து அப்படியே கொடுக்கல. அந்த மூதாட்டியாக இருக்கிற இப்ப சொல்ற மாதிரி இல்ல, சிறிய கட்பெரினே எமக்கையும் மண்ணே பெரிய கட்பெரினே என்றெல்லாம் பாராட்டுகிற அவை பாராட்டுகிற போது அந்த அதியமான் ஒரு கனியை கொடுத்து இதை உண்ண சொல்லி சொல்லுகிறார். அந்த நெல்லிக்கனியை உண்டு மகிழ்கிறார். அந்த கனியை சுவைத்ததற்கு பின்னாலே உண்ட கனி என்ன தெரியுமா? இதுதான் கருநெல்லி. கருநெல்லி மட்டுமல்ல, அருநெல்லி. நெகிழ்ந்து போய் அவை சொல்லுகிறாள், நீ பெரிய வள்ளல், நீ பெரிய மன்னன், இத்தனை உயிர்களையும் காப்பாற்றுகிறவன், நீ உண்டிருந்தால் பல நூற்றாண்டு காலம் வாழ்ந்து இந்த மண்ணை காப்பாற்றி இருக்கலாமே, அதை விட்டு இல்லத்தில் ஏன் தந்தாய் என்று கேட்டவுடன் அதியமான் சிரித்துக் கொண்டே சொன்னானா, நான் வாழ்ந்தால் போர் நடக்கும், போரில் பல உயிர்கள் கொல்லப்படுவார்கள், நீ ஒருத்தி வாழ்ந்தால் தமிழ் உலகம் உள்ளளவும் நீ வாழ்வாய், தமிழ் வாழ்வதற்குத்தான் இந்த நெல்லிக்கனியை தந்தேன் என்று அள்ளி கொடுத்த வரலாற்றை நினைத்தவுடன் இவள் சொன்னாள், உன்னுடைய கொடைக்கு நான் யாரை உவமையாக சொல்வேன்? இவனே வள்ளல், வரையால் அடித்திருக்கக்கூடிய வள்ளல். கர்ணன் இல்ல, இப்பொழுது இவன் வள்ளலாக இருக்கிறான். இந்த வள்ளலை மற்ற எந்த வள்ளலோடும் ஒப்பிட்டு பார்த்தால் அவன் சமகாலத்தில் வாழ்கிற மனிதன், ஒப்பிட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறான் என்றால் அவன் சிவபெருமான் தான். நீல மணிவிடற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே அப்படின்னா, துன்பத்தை உனக்கு என்று ஆக்கிக் கொண்டு இன்பத்தை அடுத்தவருக்கு எவன் கொடுக்கிறானோ அவன் இறைவன். அவன் சிவனாக இருந்தாலும் சரி, இவனாக இருந்தாலும் சரி, அவனாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு இன்பத்தையும் தனக்கு துன்பத்தையும் எவன் ஆக்கிக் கொண்டு பக்கங்களை பிரித்துக் கொள்ளுகிறான். துன்பம் பிறர்க்கு நல் இன்பம் தமக்கு என்று கருதுவது துட்ட மனோபாவம். அது துஷ்டனுக்குரிய பண்பு என்று பாரதிதாசன் அடையாளம் காட்டுகிறார். தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்று கருதுகிற தாய் உள்ளம் இருக்கிறதே, அதுதான் தெய்வ உள்ளம். அதனாலேதான் நீல மணிவிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே என்று அவை வாழ்கிறார். இப்படி ஒரு வரலாறு பார்க்கிறோமா? இதே போல இன்னொரு அற்புதமான வரலாற்றை சங்க இலக்கியம் சொல்லி, இப்ப நான் சொல்லுவது வரலாறு. இன்னொரு வரலாறு, ஒரு சோழனும்
சேரனும் சண்டையிட்டுக் கொள்கிறார். கடுமையான போர். வெண்ணி பரந்தலை என்கிற இடத்தில் அந்த போர் நடக்கிறது. இந்த போரை ஒரு பெண் மகள் பார்த்திருக்கிறாள். சண்டை உச்சத்திற்கு போகிறது. கரிகார் பெருவளத்தான் கடுமையாக போராடி உடம்பெல்லாம் அம்புகள் தைக்க போரிட்டு இருக்கிறார். இறுதி வரைக்கும் போராடி இருக்கக்கூடிய சேர மன்னனின் மீது கடுமையான கணை ஒன்றை இந்த கரிகார் பெருவளத்தான் ஏவி விட்டான். விட்ட அம்பு மார்பை துளைத்து கொண்டு முதுகு பக்கம் வெளியிலே வந்து விட்டது. அப்படி எடுத்து பார்த்த உடனே என் முதுகில் காயம்பட்டு விட்டது. வீரனுக்கு புறமுதுகில் புண்படுவது என்றால் அது அவமானம், நான் தோற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டு போர்க்களத்தில் இருந்து போரை நிறுத்திவிட்டு இனிமேல் நான் உயிர் வாழ்வதற்கு தகுதி இல்லை, நான் வடக்கு நோக்கி இருந்து இருந்து உயிர்விடப் போகிறேன் என்று அவன் உயிர் விட்ட நிலையில் உயிர் விடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். இந்த ரெண்டு சம்பவத்தையும் ஒரு பெண் பார்க்கிறாள். புயத்தியார் என்கிற பெண் பார்க்கிறாள். அந்த வெண்ணி பரந்தலை என்கிற போர்க்களத்தில் பார்த்த அந்த பெண் வெற்றி பெற்றதாக பாசறையில் தங்கி இருக்கக்கூடிய கரிகார் பெருவளத்தானை போய் பார்க்கிறார். அவன் வெற்றி பெற்றிருக்கிற மமதையோடு இருக்கிறார். போய் சொன்னா, வெற்றி பெற்றது நீயா அவனா? கேட்கிறார். நளி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோடு மருக. இதுதான் சங்க இலக்கியம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கடல் கடந்து படைகளை நடத்தி கொண்டு போய் வெற்றி பெற்றிருக்கிற பெருமைக்குரிய மன்னன் நம்முடைய சோழ மன்னன். கப்பற்படை இன்னைக்கு 4 படைகளை சொல்லுகிறார்கள். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்கிற 4 படைகள் தான் இங்கு இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு உண்டு. ரத, கஜ, துரக, பதாதிகள் என்று நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுகின்றன. ஆனால் இவை கடந்து கடல் கடந்து வெற்றி கொள்ளுகிற கங்கை கொண்டானாகவும் கடாரம் கொண்டானாகவும் ராஜராஜ சோழனுக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கக்கூடிய கரிகார் பெருவளத்தான் இந்த கப்பலை ஓட்டிட்டு போய் பகைய வேண்டாம். அது எப்படி சொல்ற? நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி. கப்பலுக்கு இன்னொரு பேர் நாவாய். காற்றை ஏவல் கொண்டு கடற்படையின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிற மன்னனே, வெண்ணி பரந்தலை என்கிற இடத்தில் வெற்றி பெற்றாய், நீ வென்றாய். எனினும் உறப்புண் நாணி வடக்கிருக்கிறானே, அவர் முன்னை விட சிறந்தவன் என்று ஒரு பெண் தனியாக போய் வெற்றி பெற்றிருக்கிற சக்கரவர்த்தியின் இடத்தில் உன் பக்கம் வெற்றி வந்திருந்தாலும் கூட உன் பக்கத்திற்கான வெற்றி அது அல்ல, புறப்புண் நாணி வடக்கிருக்கிறானே, அவன் வென்ற உன்னை விட நல்லவன் என்று துணிச்சலாக சொல்லுகிற ஒரு ஜனநாயகத்தை ஒரு முடியாட்சி காலத்தில் தமிழ் செய்திருக்கிறார். எனவே வெற்றி பெற்றிருக்கிற பக்கம் வெற்றி பெற்றவர்களின் பக்கமாக மட்டும் நீங்கள் கருதி விடாதீர்கள். தோற்ற இடத்தில் இருக்கக்கூடிய என்றையும் சொல்லுகிறது. இதே கப்பற்படையை அடையாளம் காட்டுவதற்கு கம்பந்தன் காவியத்தில் ஒரு அற்புதமான இடத்தை காட்டுகிறார். போர்க்களத்தில் நாட்டை விட்டு காட்டுக்கு ராமன் போகிறான். இது பலரும் தெரிந்திருக்கக்கூடிய செய்தி, பலர் அறிய வேண்டிய செய்தியும் அதற்குள்ளே இருக்கிறது. கூனி உங்களுக்கு தெரியும். இந்த கூனி ராமனை காட்டிற்கு அனுப்பிய கதையை வடமொழியில் இருக்கிற ராமாயணம் மேலோட்டமாக சொல்லிவிடுகிறது. ராமனுக்கும் கூனிக்கும் இடையில் என்ன தகராறு? அவள் ஏன் காட்டிற்கு அனுப்ப வேண்டும்? இதை கம்பன் கூர்ந்து கவனிக்கிறார். நாளை முடிசூட போகிறார்கள் என்றவுடன் இவனை காட்டுக்கு அனுப்புவதற்கு கைகையினுடைய மனத்தை மாற்றுகிற வேலையை கூனி செய்கிறாள். இதற்கு திடீரென்று ஒருத்தி வர முடியாதல்லவா? இதற்கு காரணம் இருக்கும் என்று கம்பன் கண்டுபிடித்து சொன்னான். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துண்ணரும் கொடுமன கூனி தோன்றினாள். ராவணன் செஞ்ச தீமை எல்லாம் ஒரு பக்கமா சேர்ந்து ஒரு உருவம் வச்சதுன்னா அதுக்கு பேர் கூனி. அதுக்கும் ராமனுக்கும் என்ன காரணம்? ராமனை ஏன் அவன் காட்டி கொடுக்க வேண்டும், ஏன் வாட்டி விட வேண்டும் நினைக்கிறாள். இதை வான்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்பன் கண்டுபிடிக்கிறான். கம்பனுக்கு முன்னாலே இதை யார் சொல்லி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்மாழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் சொல்லுகிறார். இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைகள்லாம் பெரியவங்க எல்லாம் எல்லாரும் இருக்கிறதுனால சொல்லுகிறேன். அந்த அரண்மனையில ராமன் சின்ன வயசுல வில்வித்தை கற்றுக்கொள்ள போகிற போது இந்த கூனி இப்படி இருப்பாளாம், இப்படி குனிஞ்சு போவாளாம். இந்த ராமன் பின்னால போய் அந்த வில்ல அம்ப வச்சுக்கிட்டு முதுகுல ஓங்கி இப்படி ஒரு அடி அடிப்பான். அடிச்ச உடனே இவ இப்படி திரும்ப பாருங்க, ராமன் இந்த பக்கம் ஓடிக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் அடிச்சு அடிச்சு ஓடி இருக்கான். எப்ப இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறா. இப்படி திரும்பினா தானே இவன் ஓடி போயிடுறான். ஒரு நாள் இப்படி திரும்புற மாதிரி இப்படி திரும்பிட்டான். ராமன் மாட்டிக்கிட்டான். ஏன்டா அடிச்சேன்னு கேட்டான். எப்பவுமே நம்ம செய்யற தப்புக்கு ஒரு நியாயம் வச்சிருப்போம். நம்ம பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். பொது நியாயத்தை யாரும் நினைக்க மாட்டோம். இப்ப அவன் பக்கம் நியாயத்தை சொன்னா என்ன ஏன்டா அடிச்சேன்னா, ஒண்ணு வேணும் தான் அடிச்சேன். எதுக்கு? நீ எப்ப பார்த்தாலும் கூணிக்கிட்டே இருக்க, அடிச்சா நிமிந்துருவேங்கிறதுக்காக, உன் முதுகு நிமிக்கிறதுக்காக நான் அடிச்சேன்னு அவன் சொன்னான்.
என் பெண்டை நிமித்துறது இருக்கட்டும், சந்தர்ப்பம் பார்த்து உன் பெண்டை நான் வளைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு, சதி பண்ணா வளைச்சிட்டான். இதை ராமன் எங்க தெரியுமா சொல்றான்? அவன் வாக்கு மூலமா சொல்றான். அவன் வாக்கு மூலமாக சொல்லுகிறான். அவன் வாக்கு மூலமாக சொல்லுகிறான். எங்க தெரியுமா? சுக்ரீவனுக்கு முடிசூட்டியாச்சு. ராமன் தோற்று போன இடங்களில் ஒன்று வாலியை மறைந்து நின்று அம்பு எய்தது. அந்த வரலாறுலாம் பட்டிமன்றத்தில் நிறைய கேட்டிருப்பீங்க. கடைசியா முடிசூட்ட போற போது ஒரு அட்வைஸ் பண்றான். எப்பாலும் ஆட்சி செய்யறது ரொம்ப ஆபத்தானது. அங்க உட்கார்ந்துட்டு பேசலாம், எதிரில் உட்கார்ந்துட்டு பேசலாம், கூட்டத்துல இருந்து பேசலாம். அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஆட்சி பண்ணினா தான் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கிறேன், உங்க அண்ணனும் அனுபவிச்சிருக்கிறான். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சிறியவர் என்று நீ சிறிய செயல்களை செய்து விடாதே. மைனாரிட்டி நினைச்சிடாத, எண்ணிக்கையில குறைவானவங்க நினைச்சிடாதீங்க. ஆனால் அவர்களுக்குள்ளும் அறம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஏனெனில் இந்த பூனியாக இருக்கிறாளே, இந்த பூனிக்கு நான் சின்ன வயதில் செய்த தொண்டு, செய்த இன்னல் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. எனவே அடுத்தவர்கள் மனம் நோகும்படியாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த பூனியின் சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்லுகிற இடம் கம்பராமாயணத்தில் அற்புதமான இடம். இதை விடவும் அழகான இடம் ஒன்று இருக்கிறது. இதை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்ப ஒரு சம்பவத்தை பாருங்க. ராமன் காட்டுக்கு போயாச்சா? பரதன் மாமனார் வீட்டுக்கு போயிட்டானா? அப்பா செத்து போயிட்டாரா? திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரே சுடுகாடாக இருக்கிறதா? மறுபடியும் உயிர் உண்டாக்குவதற்கு பரதன் சொல்றான், காட்டுக்கு போன அண்ணனை அழைத்து கொண்டு வந்து மீண்டில் அரண்மனையில் வைத்து விட்டு நான் ஆட்சி செய்கிறேன். மறுபடியும் கோசல நாடு செழிப்பாயிடுச்சு. இப்ப எல்லாரும் கிளம்புங்க. படை பகைக்காக அல்ல, உறவுகளை உண்டாக்குவதற்காக ஒரு படையை பரதன் நடத்துகிறான். எல்லா படைகளும் கிளம்புது. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, எல்லா படையும் போகுது. நடுவுல ஒரு ஆறு இருக்கு. ஆற்றுக்கு இந்த கரையில குகன் இருக்கான், இந்த கரையில பரதன் இருக்கான். அவன் சொல்றான், ஏண்டா இருக்கிற நாட்டையும் புடிக்கிட்டு காட்டுல கூட நிம்மதியா இருக்க விடாம இருக்கிறதுக்கு படம் நடத்திட்டு வர்றியா? உன்னை ஒழிக்கிற பாரு. ஆழ நெடுந்திலே ஆறு கடந்திவர் போவாரோ, வேழை நடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாடோ, தோழமை வேடன் என்றவர் சொல்லிய சொல்லோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ, அப்படிலாம் வசனம் பேசி நிற்கிறான். நின்னதுக்கு அப்புறம் அப்படி வந்து பார்த்தா, அங்க நிக்கிறவனை பார்த்தா அவனும் ராமன் மாதிரி இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நிக்கிறவனை பார்த்தா அவன் லட்சுமணன் மாதிரி இருக்கான். நிக்கிறவன் பரதன் ராமன மாதிரி கருப்பு, பக்கத்துல இருக்க லட்சுமணன் அவன மாதிரி சிவப்பு. நம்பியும் நாயகன் ஒப்பின்றான், அவள் அயல் என்றான், தம்பியை ஒப்பின்றான், எம்பிரான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்று அவன் நம்பி விடுகிறான். பின்னால் இங்க வந்து வணங்குகிறான். இப்போ இவங்களை அழைச்சு வர்றதுக்காக கோசல நாட்டுல இருந்து எல்லாரும் கிளம்புனாங்களா? தாத்தா, பாட்டி, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாரும் ஓடினாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல குச்சி ஊனிக்கிட்டு ஒருத்தி ஓடினான். யாரும் உங்களுக்கு தெரியுதா? இந்த ராமனை அழைத்து வருவதற்காக காட்டிற்கு அனுப்புகிற அந்த படையை கிளம்புகிற வேகத்தில் ஒரு குச்சியை ஊன்றி கொண்டு கூண்ணான உடம்போடு ஒருத்தி ஓடினான். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால சத்ருகனன் கண்டுபிடிச்சான். இவளாலதானே அண்ணன் நாட்டை விட்டு காட்டுக்கு போனான். அவளை புடிச்சு இழுத்து சொர்க்கத்துக்கு தள்ளுறான் பாருன்னு வேலை எடுத்துட்டு ஓங்கி அப்படி வெட்டத்துக்கு போனான் பாருங்க. பக்கத்துல இருந்து அண்ணன் தடுத்தான். பரதன், ஏய் செய்யாத, அண்ணனே விட்டுட்டு போயிருக்காங்க. முன் பெண் என்பதற்காக நான் விடவில்லை, முன்னவன் முனியும் என்று விடுகிறேன் என்று தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட எதிரியின் பக்கத்தை கொலை கொண்டு விடக் கூடாது என்கிற அறத்தின் பக்கமாக பரதன் சேர்ந்தானே, அவன்தான் 1000 ராமர் அல்ல, எண்ணில் கோடி ராமராக அங்கு நின்றிருக்கக்கூடிய அழகை காட்டுகிறது. எனவே நண்பர்களே, பக்கம் பக்கமாக படிப்பது படிப்பு அல்ல. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நம் நெஞ்சத்தின் பக்கத்தில் வைத்து நாம் அறத்தின் பக்கமாக நிலைநிறுத்துகிற ஆற்றலை எந்த புத்தகம் தருகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். அந்த பக்கம் எந்த பக்கம்? அதுதான் கேள்வி. அதற்கு வள்ளுவர் விளக்கம் சொல்லுகிறார். அது இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, அது வலதுசாரியும் இல்லை, இடதுசாரியும் இல்லை, நடுவு நிலையும் இல்லை. ஒன்றுதான். அது மனிதர்களால் மட்டுமே முடியக்கூடியது. எது தெரியுமா? நீங்க என்னதான் முயற்சி செய்தாலும் கூட தோற்று போகிற கட்டம் வரும். அறவழியிலே நின்றாலும் கூட தோற்று போகிற கட்டம் வரும். அப்ப முடியாத நிலையில நொந்து போய் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று போகிற போது வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சொல்வார்கள், எப்பா இதெல்லாம் தர விதிப்பா, விட்டு விதி, இது விதி. இப்படி சொன்ன உடனே விதிக்கு விதி செய்வேன், வில்தொழில் கண்டேன் என்று லக்குவன் சொன்னான். அவனும் விதியின் முன்னால நின்னான். நதியின் பிழையென்று நறுபுல இன்மை. இப்படி விதி 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 என்று தமிழர்களை விதியின் பேராலேயே காலி போட்டு விதித்துக் கொண்டிருப்பதை சகிக்காமல் வள்ளுவர் பெருந்தகை சொன்னார், விதியையும் மாத்தலாம், ஊழையும் உப்பக்கம் காண்பது. அதான் நம்ம பக்கம். இந்த பக்கம் இல்லை.
அந்த பக்கம் இல்லை, நடுப்பக்கமும் இல்லை. நம்மை எதிர்கொள்வதற்கு, மனித முயற்சிகளை சீரழிப்பதற்கு கரோனா இல்ல, ஆயிரக்கணக்கான தீமைகள், அறத்திற்கு எதிரான தீமைகள் வந்தாலும் கூட நாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாராமல் அறத்தின் பக்கமாக நின்றால் மட்டும் போதாது. உழைவு இல்லாமல் தாழாத முயற்சியோடு எவன் வெல்லுகிறானோ இந்த ஊழை அப்புறத்தில் தள்ளிவிடுவான். அது உப்பக்கம்ங்கிற உறவுது விட்டு ஓட செய்யும். எனவே மனிதர்கள் என்பவர்கள், இலக்கியம் படிக்கிறவர்கள் என்பவர்கள், புத்தகத்தை படிக்கிறவர்கள் என்பவர்கள் பக்கம் பக்கமாக அல்ல, அறத்தின் பக்கமாக நின்று நம்மை எதிர்கொள்வதற்கு விதியே வந்தாலும் அதனை உப்பக்கம் காண்பதுதான் நாம் இந்த புத்தக கண்காட்சியில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி. அதையே உங்களிடத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.